ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்னைக்கு தசரா முதல் நாள் திருவிழா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம குலசமுத்தாரம்மன் கோயிலில் கொடி ஏற்றுவாங்க. 9 மணிக்கானும் கொடி ஏற்றுற ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ ரோடு ஃபுல்லாக ஒரே வண்டியாக போயிட்டுருக்கு. இது வந்து ஷார்ட்கட்டில் ஒரே வண்டியாக போயிட்டுருக்குது. பைக்கு, காரு, வேனுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது கொடி ஏற்றுறதுக்காக. இனி இந்த ஒரு 10 நாள் இப்படி தான் ரஷ்ஷாக இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். புது புது வண்டிகள், ஆளுகள் எல்லாம் நடந்துலாம் போவாங்க. நிறைய பேரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் கொலுலாம் வைப்பாங்க. எங்கள் ஊர் சைடு இங்கெல்லாம் கொலு வச்சு நான் பார்த்ததில்ல. பக்கத்து ஊரில் பொதுவில் கொலு வைப்பாங்க தசரா பறையில், தாண்டவன் காட்டில். தாண்டவன் காட்டில் 10 நாளும் ஃபங்க்ஷன் தான். இன்னிலேருந்தே ஃபுல்லாக அன்னதானம் போட ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாளும் அன்னதானங்க. 10 நாளும் யார் வீட்லேயும் சமைக்க வேண்டியதில்லை. 10 நாளும் அன்னதானம். நம்ம ஊரில் 6ஆம் திருவிழா மத்தியானத்துலேருந்து கொடி 10ஆம் திருவிழா நைட்டு வரைக்கும், இல்லை கொடி இறங்குற நைட்டு வரைக்கும் நினைக்கிறேன், அன்னதானம் உண்டு. ஸோ அந்த 5 நாளும் நாம் சமைக்க வேண்டியதில்லை, ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன, என் ஃப்ரெண்டு கேட்டா, நீ கொலு வச்சு வீடியோ எடுத்து போடலாம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டால். நம்மளுக்கு வந்து கொலு வச்சு பழக்கம் இல்லாத விஷயத்த நம்ம சேனலுக்காக நம்ம புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா. கொலுங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். அது வைக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவமும் தன்மையும் இன்னும் வரல. அதனால் நான் வைக்கல. இன்னொன்று அதை வச்சா நம்ம கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ப்போம் என்றைக்கு நம்மளுக்கு அந்த பக்குவமும் தன்மையும். அது நம்ம நினச்சா வைக்கிறது கிடையாது. கொலுங்கிறது அது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க மனசு வச்சா தான் நம்ம அதை ஒழுங்காக வச்சு கண்டினியூஸாக பண்ண முடியும் இல்லையா. அதனால் நம்ம அந்த ரிஸ்கில் நம்ம எடுக்கலை. ஓகே, திருவிழா வரப்போது டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்னொன்று அப்படிங்க, இந்த சில பேர் வந்து விரதெல்லாம் வைப்பாங்க, கொலு வைப்பாங்க, தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க, நிறையா விஷயங்கள் கலசம்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. நான் வந்து சிம்பிளாக வீட்டில் வந்து ஏற்றின விளக்கு குளிர விடாமல் பார்த்துப்பேன். அந்த 10 நாளைக்கும் விளக்கு வந்து ஜோதி வந்து குளிராமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலை. இந்த 10 நாள் திருவிழாலையும் கொடி இறங்குற வரைக்கும் என்னோடய வீட்டில் வந்து விளக்கு வந்து குளிராது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு அணையா விளக்கு மாதிரி. அப்போது அகண்ட தீபமானு கேட்டால் அப்படி இல்லை. நான் அது வந்து நார்மலாக நான் எங்கள் வீட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் குத்து விளக்கில். நான் அந்த மாதிரி தான் குத்து விளக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அதில் தான் நான் அந்த தீபத்தை அணைய விடாமல் நாங்கள் 10 நாளும் பாதுகாத்துட்டு வர்றது தான் நம்ம வேலை. காலையில் நார்மலாக வேலையை முடிச்சுட்டு பசங்களெலாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு நிதானமாக உட்காந்து அதுக்கப்புறமா பூஜை பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு முதல்ல பூஜை பண்ணணும். அது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த டைம் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது. அறக்க பறக்க எல்லாம் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் ஃப்ரீயாக ஓரளவுக்கு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சரி இதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து இந்த 10 நாளும் நான் பண்ண விஷயம் அபிராமி அந்தாதி, இந்த ஒரு விஷயந்தான். வேறு எதுவுமே நான் ஸ்பெஷலாக எக்ஸ்பெஷலி எதுவும் பண்ணலை. நம்ம மனப்பூர்வமாக எது கொடுத்தாலும் அம்மா ஏற்றுப்பா இல்லையா. அதனால தான் நான் பண்ண போகிறது அபிராமி அந்தாதி. இதைத்தான் நான் 10 நாளுமே பாராயணம் பண்ண போகிறேன். புக் வச்சுருக்கேன். மார்னிங் டெய்லி அதை ஃபுல்லாக படிக்க போகிறேன். அபிராமி அந்தாதி எல்லா விஷயத்துக்குமே அதில் உள்ள பேராகிராஃப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், என்ன சொல்கிறது, கல்வியறிவு கிடைக்கிறதுக்கு, அருள் கிடைக்கிறதுக்கு, வீட்டோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு, திருமணம் ஆகுறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்க்கு, நிறையா பதிகமாக உண்டு. நான் ஃபுல்லாமே படிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு 1 ஹவர் ஃப்ரீ தானே. நீ ஃபுல்லாக உட்காந்து அந்த புக் எடுத்து ஃபுல்லாகவே அபிராமி அந்தாதி புக் ஃபுல்லாகவே படித்து முடிக்கிறது தான் இந்த 10 நாள் நம்மளோட வேலை. டெய்லி காலைல ரொட்டீன் வேலை இதுதான். இது நம்ம ஃப்ரீ டைமில் கொஞ்சம் மனப்பூர்வமாக நம்ம பண்ணுறதுனால நம்ம மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. இந்த 10 நாளும் ஒரு விதமான ஒரு திருப்தி கிடைக்கும். அவ்வளோதான். திருப்தியோடு அம்பாவை வணங்குற மாதிரி ஒரு இது. இன்னொன்று 7ஆம் திருவிழா அன்றைக்கி கோயிலில் பூஜைக்கு போவோம். 8 மணி பூஜை, மண்டபப்படி பூஜை. ஸோ அப்போ தான் குலச கோயில் போவோம். மேக்ஸிமம் நாங்கள் கோயில் பக்கத்தில் தான் இருந்தாலும் நம்ம குலச கோயிலுக்கு அப்போ போய் பார்க்குறதில்ல. இங்கே தானே இருக்காங்க, எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் தூரத்தில் உள்ளவங்களாம் அடிக்கடி வருவாங்க. 7ஆம் திருவிழாவுக்கு தான் நாங்கள் கோயில் திருவிழாவுக்கு போவோம். அப்போ போகிறப்ப நான் உங்களுக்கான வீடியோ எடுத்து போடுவேன், ஓகேவா. ஸோ நான் எனக்கு சொல்ல வர்றது இதுதான். 10 நாளும் பூஜை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் மனப்பூர்வமாக அம்மனுக்கு எது கொடுத்தாலும் அவன் ஏற்றுப்பா. இந்த 10 நாள் திருவிழாவையும் நீங்கள் மனப்பூர்வமாக, மன கஷ்டம் இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல், திருப்தியாக நிதானமாக சாமி கும்பிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ.